ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்து எந்த நல்லதும் செய்யாமல் பிறர் மீது குற்றம் சொல்லி வருகிறார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விமர்சித்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் வஉசி கலையரங்கத்தில் அதிமுக சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனை மற்றும் பயிற்சி முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வஉ சிதம்பரனார் சிலைக்கு ஆள் உயர மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அவர், சூழ்ச்சி வலையில் சிக்கியதால் கடந்த முறை ராஜபாளையத்தில் கௌரவமான வாக்குகளை பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்ததாக தெரிவித்தார். கட்சி நிர்வாகிகள் அனைவரும் இணைந்து ஒவ்வொரு பூத்துக்கும் வாட்ஸ்அப் குழுக்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று கூறினார். மேலும் அதிமுக ஒன்றுதான் உழைப்பவர்களுக்கான கட்சி என்று தெரிவித்த அவர், பொதுமக்களின் வாழ்க்கையை உயர்த்தி அமைப்பதற்கு உண்மையான தலைவன் எடப்பாடி பழனிசாமி தான் என்று தெரிவித்தார். ஒரு சில சூழ்ச்சியாளர்களால் செய்யப்பட்ட சூழ்ச்சி வலையிலே நாம் சிக்குண்டோம். ஆகவே வெற்றி வாய்ப்பை இழந்தோம். இருந்தாலும் கௌரவமான ஒரு வாக்குகளை பெற்றோம். ராஜபாளையம் பகுதியுடைய மக்கள், விவசாய மக்கள், நெசவாளர் மக்கள், வியாபார மக்கள், இப்படி பல்வேறு சமூகங்களை தொழில்களை செய்யக்கூடிய மக்கள் வாழ்கின்ற பகுதி ராஜபாளைய தொகுதி. ஆகவே வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள், வட்டக்கழக செயலாளர்கள், பூத் கமிட்டி நிர்வாகிகள், மாவட்ட பொறுப்பாளர்கள், நகர கழக செயலாளர்கள், நம்முடைய ஏடி துரைமுருகேசன் போன்றவர்கள், நம்முடைய பரமசிவம் போன்றவர்கள், நம்முடைய ஆரம் குருசாமி போன்றவர்கள், அழகுராணி போன்றவர்கள், ஜான்சன் போன்றவர்கள், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பேரவை மாவட்ட செயலாளர் என் கிருஷ்ணராஜ் போன்றவர்கள், நீங்கள் எல்லாம் ஒருங்கே உட்கார்ந்து ஒவ்வொரு இடத்துல உட்கார்ந்து ஆபீஸை போட்டு கூட ஒரு இடத்துல உட்கார்ந்து கூட இங்கே வடக்கு நகரத்தில் ஒரு 65 பூத்துனா 65 வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பிங்க. அங்கே தெற்கு நகரத்தில் 55 பூத்துனா 53 பூத்துனா 53 வாட்ஸ்அப் குரூப்பை ஆரம்பிங்கள். நல்ல அட்மினை போடுங்கள். நகரத்துக்கு ஒரு அட்மின் இருக்கிறார், ஒரு ஐடி இருக்கு, தகவல் தொழில்நுட்ப பிரிவு இருக்கு, ஒரு செயலாளர் இருக்கிறார். அதை நகர கழக செயலாளர்கள் அதை சரி செய்து இந்த குழுவை ஆரம்பித்து நம்முடைய கோவி போன்றவர்கள் தொடர்ந்து வருவார்கள். இவர்கள் இப்போது நான் வந்து ஆரம்பித்து வைக்கின்றேன். இதை தொடர்ந்து வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுப்பார்கள். இதை செய்தால் நம்முடைய வெற்றியை எந்த கொப்பனாலும் தடுக்க முடியாது. எடப்பாடியார் போட்டிருக்கின்ற விதை விளைகின்ற விதை.